ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கிழங்கு. சூப்பராக செம்மையாக செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மைதா 1/2 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஊற்றி தேவையான அளவு வாட்டர், கொஞ்சோண்டு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டிங்க அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரும். நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஏன்னா நம்ம பூரி செய்ய போகிறோம். பூரிக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கணும். சாஃப்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அது மேலே ஆயில் கோட் பண்ணி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தேவையான பூரி கிழங்குக்கு தேவையானது செஞ்சுக்கலாம். ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். சோம்பு 1 ஸ்பூன் போடுங்க. சோம்பு போட்டதும் கடலை பருப்பு 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனியன் நீல வாகில் கட் பண்ணிக்கோங்க. நீல வாகில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த குருமாக்கு. கட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. ரொம்ப நேரம் ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகணும்னு கிடையாது. லைட்டாக வதக்கினீங்கனாலே போதும். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி, நான் ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் மேஷ் பண்ணிவிடுங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையுமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. தண்ணி இப்போது ஊற்ற வேணாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்ற வேணாம். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போடுங்க. பெருங்காயத்தூள் நான் போட்டிருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடுங்க. போட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக. அப்புறம் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பூரிக்கிழங்கு. இப்போ பூரி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாவு இப்போ எப்படி திரட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா உருண்டை சின்னதாக பிடிச்சிடுங்க. பிடிச்சி நல்லா திரட்டி ஈவனாக திரட்டுங்க. ஆயில் நல்லா சூடானதும் பூரிகளை போட்டு பொரிச்சு எடுத்துடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப சுட தண்ணி ஊற்றியோ இல்லை ஆயில் சூடாக ஊற்றியோலாம் பிசையலை. நார்மலாக தான் பிசைஞ்சிருக்கோம். சூப்பராக பூரி செம்மையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு பூரிக்கிழங்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.